வாளறிவு ஊடக பார்வையாளர்கள் அனைவருக்கும் என்னோட அன்பான வணக்கங்கள். போன காணொளியில கலப்பரர்களை பத்தி பார்த்தோம். இப்போ இந்த காணொளியில கலப்பரர்கள் ஆட்சியின் போது ஈழத்தை ஆண்ட பாண்டியர்கள் கலப்பரர் காலத்து சிற்றரசரான இருக்குவேளிர் மற்றும் இரேநாடு சோழர்களை பத்தி பார்க்கலாம் வாங்க. கிபி 3ஆம் நூற்றாண்டோட கடைசியில கர்நாடகத்தை சேர்ந்த கலப்பரர்கள் தமிழகத்தை கைப்பற்றி ஆண்டு வந்தாங்க அப்படின்னு போன காணொளியிலேயே நாம பார்த்தோம். கலப்பரர்களுக்கு கீழே சிற்றரசு நிலைக்கு தள்ளப்பட்டிருந்த பாண்டியர்கள் அடிக்கடி கலப்பரர்களுக்கு எதிராக கலகம் செஞ்சாங்க. ஆனா அது எல்லாமே கலப்பரர்கள் ஆட்சிய நீக்கிற அளவுக்கு வலிமையானதா இருக்கல. இந்த நிலையில கிபி 436 பாண்டிய மன்னன் ஒருத்தன் தன்னோட 2 மகன்களோட ஈழத்துக்கு மேல படையெடுத்தான். அப்போ அனுராதபுரத்தை மையமாக வச்சு ஈழத்தை மித்தசேனை அப்படிங்கிற சிங்கள மன்னன் ஆண்டு வந்தான். பாண்டியன் சிங்கள மன்னனான மித்தசேனை ஜெயிச்சு அனுராதபுரத்தை கைப்பற்றினதுக்கு அப்புறம் மித்தசேனனோட வாரிசுகள் உரோகனைக்கு தப்பி ஓடிட்டாங்க. தெற்க உள்ள எல்லையில இருந்த உரோகனை கலகக்காரர்களோட புகலிடமா அது இருந்துச்சு. உரோகனையிலிருந்து கலகக்காரர்கள் அனுராதபுரத்தை எளிதில தாக்காம இருக்கிறதுக்காக பாண்டிய மன்னன் தெற்க உள்ள எல்லையில 21 கோட்டைகளை அமைச்சான். மௌரிய வம்சத்தை சேர்ந்த பௌத்த பிக்கு ஒருத்தன் தன்னோட தங்கச்சி மகனான தாதுசேனை அப்படிங்கிறவனை பாண்டியனுக்கு எதிராக கலகம் செய்ய தூண்டி விட்டான். அனுராதபுரத்தோட மகா விகாரையில 2 பேரும் தங்கி இருக்கிறத அறிஞ்சுக்கிட்ட பாண்டியன் அவங்கள கைது பண்ண படையை அனுப்புனான். இந்த செய்தியை அறிஞ்சுக்கிட்ட தாதுசேனை உரோகனைக்கு தப்பி ஓடிட்டான். கிபி 436 இருந்து 441 வரை பாண்டியன் ஆட்சியில இருந்தான். அதுக்கப்புறம் அவனோட மூத்த மகனான பரிந்தனும் அதுக்கப்புறம் இளைய மகனான இளம்பரிந்தனும் ஆட்சிக்கு வந்தாங்க. இளம்பரிந்தன் குட்டபரிந்தன் அப்படின்னும் குறிப்பிடப்படுறான். இளம்பரிந்தன் அனுராதபுரத்தை ஆட்சி செஞ்சிட்டு இருக்கும்போது தாதுசேனை பாண்டியர்கள் மேல போர் தொடுத்தான். போர்ல தாதுசேனன் தோத்தான். திரும்பவும் உரோகனைக்கே தப்பி ஓடிட்டான். இளம்பரிந்தன் 16 வருஷம் அரசாண்டான். இளம்பரிந்தனுக்கு அப்புறம் திரிதரன் மன்னனா மாறினான். இவன் மன்னனான 2ஆம் மாசத்திலே தாதுசேனை திரும்பவும் படையெடுத்து வந்தான். போர்க்களத்துல திரிதரன் இறந்து போனான். இருந்தாலும் போர்ல பாண்டியர்களே ஜெயிச்சாங்க. தாதுசேனை உரோகனைக்கே திரும்பவும் தப்பி ஓடனா. திரிதரனுக்கு அப்புறம் தாட்டியன் அனுராதபுரத்தோட மன்னனா மாறினான். இவன் மகா தாட்டியன், மகாநாகன் அப்படின்னு ஏகப்பட்ட பேர்ல அழைக்கப்படுறான். தாட்டிகனோட கல்வெட்டு ஒண்ணு ரோகனையோட கதிர்காமத்துல உள்ள பௌத்த விகாரையில கிடைச்சிருக்கு. இதுல இருந்து தாட்டிகன் உரோகனைக்கு போய் தாதுசேனன் கூட போரிட்டான் அப்படிங்கிறத நம்மால அறிய முடியுது. 2 பேருக்கும் இடையே ஏகப்பட்ட போர் நடந்துச்சு. எல்லாத்துலயுமே பாண்டியனுக்கு வெற்றி கிடைச்சிச்சு. தாட்டிகனுக்கு அப்புறம் பிட்டியன் மன்னனாறான். அவனோட ஆட்சியில உள்ள 7வது மாசத்துல தாதுசேனை பாண்டியர்கள் மேல படையெடுத்து ஜெயிச்சான். பெயர் குறிப்பிடப்படாத பாண்டியன் தொடங்கி பிட்டியன் வர மன்னர்கள் 27 வருஷம் அனுராதபுரத்தை ஆட்சி செஞ்சு வந்தாங்க. ஈழத்தை ஆண்ட பாண்டியர்களை பத்தி பார்த்துட்டோம். இனி இருக்குவேளிர் மன்னர்களை பத்தி பார்க்கலாம். பாண்டிய நாட்டுக்கும் சோழ நாட்டுக்கும் இடையில கொடும்பாலூர் இருந்துச்சு. அத கலப்பரர்களுக்கு ஆட்சிக்கு கட்டுப்பட்டு கிபி 435 இருந்து இருக்குவேளின் மன்னர்கள் ஆண்டதா தெரியுது. இருக்குவேளிர் மன்னன் ஒருத்தன் பாண்டிய யானைப்படைய தோற்கடிச்சதா கல்வெட்டுல சொல்றான். இதுல இருந்து கலப்பரர் ஆட்சியில இருக்கும்போது பாண்டியர்கள் ஏகப்பட்ட முறை கிளர்ச்சி செஞ்சாங்க அப்படிங்கிறதையும் அதுல ஒன்ன இருக்குவேளிர் மன்னன் முறியடிச்சான் அப்படிங்கிறதையும் நம்மால தெரிஞ்சுக்க முடியுது. இவங்க தொடக்கத்துல கலப்பரர்களை ஆதரிச்சாலும் பிற்காலத்துல பல்லவரையும் சோழரையும் ஆதரிச்சிருக்காங்க. குறிப்பா பரதுர்க மர்த்தனே அப்படிங்கிற இருக்குவேளிர் மன்னன் தன்னோட வாதாபிய வென்றவன் அப்படின்னு கூறிக்கிடுறான். கிபி 642
பல்லவர்கள் வாதாபி மேல படையெடுக்கும் போது இவனும் பல்லவர்களுக்கே ஆதரவா படம் நடத்தி போயிருக்கான். பல்லவர்களோட வீழ்ச்சிக்கு அப்புறம் சோழர்களுக்கு ஆதரவா ஏகப்பட்ட போர்கள்ல இவங்க ஈடுபட்டாங்க. களப்பிரர்கள் சோழ நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கும்போது பாண்டியர்கள் எப்படி கிளர்ச்சி செஞ்சாங்களோ அதே மாதிரி சோழர்களும் கிளர்ச்சி செஞ்சாங்க. சோழர்களோட கிளர்ச்சியை களப்பிரர்கள் அடக்குனதுக்கு அப்புறம் சோழர்ல ஒரு பிரிவு ஆந்திராவோட கடப்பை, கர்னூல் உள்ளிட்ட பகுதிகளை ரேநாடு 7000 அப்படிங்கிற பேர்ல ஆண்டு வந்தாங்க. இவங்களோட ஆட்சி கிபி 475ல ரேநாட்டுல தோன்றினது. அதுக்கப்புறம் தொடர்ச்சியா பல்வேறு சோழ மன்னர்கள் ஆந்திராவோட நெல்லூர், கடப்பா, பொத்தப்பி உள்ளிட்ட பகுதிகளை ஆண்டு வந்தாங்க. இவங்க பல்லவர்களுக்கும் சாளுக்கியர்களுக்கும் கட்டுப்பட்டு ஆண்டு வந்தாங்க. இது போல வரலாறு சார்ந்த காணொளிகளை பார்க்க வாளறிவு வலையொலியை நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.